So we discussed the various substation equipments discussed. So now we get to see the substation automation. How to do the automation in substation? Automation எப்படி பண்றது substationல? What is the automation? Program. Okay. Computer program வச்சு automatically control the all the equipments. Okay, that's automation. எல்லா equipment வந்து கண்ட்ரோல் பண்றது தான் ஆட்டோமேஷனோட பர்பஸ். அது வந்து ஸ்கேடா சிஸ்டம் வச்சிருப்பாங்க. What is the SCADA? Sequential control or supervisory control of data acquisition system. Supervisory control or sequential control சொல்லலாம். Sequential supervisory control எல்லாம் ஒண்ணுதான். Sequential control னா continuously monitoring the all the parameters. Okay. What are the parameters we have? Substation. என்ன parameters இருக்கும்? So what are the parameters we have? Voltage, current, power, real power, reactive power, frequency. அதனால some other maintenance-க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா power factor அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we have to automatically control. Okay, that's automation. So automation வந்து substation should has okay இருக்கணும். Okay, automation பார்த்தீங்கன்னா we have SCADA system. SCADA system என்ன பார்த்துட்டீங்களா? அது என்ன இருக்கும்? சிங்கிள் லைன் டயக்ராம் இருக்கும். சிங்கிள் லைன் டயக்ராம் அதுல எந்த இடத்துல என்னென்ன கண்ட்ரோல் இருக்கு, ரிலே இருக்கு, எந்த இடத்துல சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, எந்த இடத்துல ஐசோலேட்டர் இருக்கு, அந்த எஸ்எல்டில இருக்கும். எஸ்எல்டி டயக்ராம் இருக்கும். அது கண்ட்ரோல் வந்து ஒரு இதுல கொடுத்துருப்பாங்க. மேனுவல் கண்ட்ரோலா இருக்கும், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலா இருக்கும். ஓகேவா? So here microprocessor based relay and other intelligent device provides an unprecedented flexibility and rich functionality, which in turn provide low cost monitoring, analysis and diagnostics of electrical faults in the power network. Microprocessor based relay வச்சிருப்பாங்க. மைக்ரோப்ராசஸர் தெரியும் உங்களுக்கு? என்னென்ன மைக்ரோப்ராசஸர் மெயினாக வந்து 8085 மைக்ரோப்ராசஸர் வந்திருக்கும். அது பேஸ் ரிலே. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ரிலே மைக்ரோப்ராசஸர் கோடிங் கொண்டுருவாங்க. கோடிங் பண்ணிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் மானிட்டர். ஸோ தட்ஸ் அ மைக்ரோப்ராசஸர் பேஸ்ட் ரிலே வச்சிருப்பாங்க. இட் கண்டினியூஸ்லி மானிட்டர் த microprocessor relay or other intelligent device provides a unprecedented flexibility in rich functionality, which in turn providing a low cost monitoring, analysis and diagnosis of electrical fault in the power network. So microprocessor relay in a control soft programmable device. Okay, அதை வச்சுட்டு we can control the fault, electric fault வந்து diagnose பண்றதுக்கு வந்து we go for computerized. அது automation வந்து பாத்தீங்கன்னா we have to do. Okay, this is your general control layout. Okay, so this is a control center. Control centerல போறது இதான் அந்த ஐஇசி. இந்த இங்க பேனல். ஓகே, இது பேனல். இது பேனல்ல இருந்து கண்ட்ரோலுக்கு தனியா சென்சார் பாத்தீங்கன்னா இது வந்து சென்சார் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ல இருந்து வரும். எக்யூப்மெண்ட்ல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போகும், ப்ரொடெக்ஷனுக்கு போகும். அதே மாதிரி எல்லா லைன்ஸ்ல இது வந்து லைன். ஓகே, இதுதான் டிரான்ஸ்மிஷன் லைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்சார் இருக்கும். சென்சார்ல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போகும், பிளஸ் ப்ரொடெக்ஷனுக்கு போகும். அதே மாதிரி எல்லா லைன்ஸ்ல சென்சார்ஸ்ல இருந்தும் கண்ட்ரோல் ரூமுக்கு போகும், ப்ரொடெக்ஷன் போகும். அப்புறம் அதுல இருந்து இங்க வந்து பேனல். திஸ் இஸ் பேனல். இந்த பேனல் என்ன பண்ணணும்னா இட் ஹாஸ் மானிட்டர் த சென்ஸ் பண்ண குவான்டிட்டியை வந்து மானிட்டர் பண்ணும். இப்போ கரண்ட் சென்ஸ் பண்ணுதுன்னா, கரண்ட் வோல்டேஜ் சென்ஸ் பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு we have control device, ப்ரொடெக்ஷனுக்கு we have protection device. கண்ட்ரோல் டிவைஸ் என்ன? ரிலே, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் டிவைஸ். ப்ரொடெக்ஷன் வந்து சர்க்யூட் பிரேக்கர்,
ஐசோலேட்டர் அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் டிவைஸ். ஓகே, ஸோ அது வச்சிருப்பாங்க. பேனல்ல இருந்து கேட் சென்டர் கண்ட்ரோல் சென்டருக்கு போகும். அப்படிலாம் வந்து மீட்டர்ஸ் இதெல்லாம் ஓகேவா, மீட்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மானிட்டர் பண்றது. ஓகேவா, these are a simplified substation automation circuit. Okay, these are SCADA system. Okay, இங்க கவனிங்க, இதான் வந்து பேனல். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல வந்து we are monitoring the அந்த பர்டிகுலர் அந்த அந்த சப்ஸ்டேஷன்ல எல்லாம். ஸோ இங்க வந்து ஸ்கேடா சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா we have சிஸ்டம் இருக்கும். ஸ்கேடா சிஸ்டம்னாலே ஒரு சிஸ்டம் இருக்கும், மானிட்டர் இருக்கும். ஓகேவா, அந்த மானிட்டர்ல we have அந்த பர்டிகுலர் சப்ஸ்டேஷனோட எஸ்எல்டி இருக்கும். எஸ்எல்டினா தெரியும்ல, சிங்கிள் லைன் டயக்ராம். அது வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல வந்து ரிலே இருக்கு, எந்த இடத்துல சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, அந்த ஹோல் எக்யூப்மெண்ட்டும் அந்த டயக்ராம்ல வந்துடும். ஸோ அவங்க மானிட்டர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்ட்ரோல் பண்றதா இருக்கும், மேனுவல் கண்ட்ரோலா இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்கல் கண்ட்ரோல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா we go with the manual control. புரியுதா? So these are just some example for SCADA arrangement. This is a substation automation engineers doing. So this are your first unit over.